இன்று நமது குருவரடி சாய்பாபா கோயிலில் கடந்த 21 நாளாக 12 நாள் நாங்கள் வைக்கலான் இருந்தோம். அப்புறம் பாபாவின் உத்தரவின்படி 21 நாள் நம்ம காயின்ஸ் வச்சிட்ருக்கிறோம். பூஜையில் தொடர்ந்து தினம் இங்கேயே தான் இருக்குது. பாபாவுடைய காசெல்லாம் பாபாவுடைய பொற்கரங்கள்லாம் அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற காசுகள் உங்களுக்கு வர்ற வியாழக்கிழமை குரு பூர்ணிமா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்துட்டிங்களா அவருக்கு எல்லோரும் அபிஷேகம் பண்ணிடலாம். பாலும் பன்னீரும் கொண்டு வந்துடுங்க. அபிஷேகம் முடிச்சுட்டு அப்போயே ஆரத்தி 12 மணிக்கு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு காயின் மட்டும் கொடுக்க சொல்லி உத்தரவு. நீங்கள் கொண்டு போய் அந்த காசை தென்மேற்கு மூலையில் உங்கள் பூஜை ரூம்லேயோ அல்லது பீரோலையோ வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் பணம் பெறும். பணம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக எடுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் குருவரடி சாய்பாபா. அதனால் நீங்கள் அவசியம் வாங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி குரு பூர்ணிமை அன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் தயவு செஞ்சு ஆஜராயிருங்க. அன்றைக்கி நீங்கள் பாபாவை ரொம்ப நல்லா கும்பிட்டு எல்லாரும் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க, அவருடைய காணிக்கையை. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாய்ராம். நன்றி. ஓம் சாய்ராம். கலைவாணி அம்மா கூறியது போல வருகின்ற 10/7/2025 வியாழக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு எல்லா குருவை சாய்பாபா பக்தர்களும் கோவிலுக்கு தவறாமல் வந்துடுங்க. இந்த நாள், அதாவது குரு பூர்ணிமா அன்று சாய்பாபா ஆசீர்வாதத்தோட கலைவாணி அம்மா அவர்கள் உங்களுக்கு காயின் கொடுக்குறாங்க. இந்த காயின் கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ மூலம் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். வருகின்ற 10/7/2025 அன்று குரு பூர்ணிமா நாளில் தவறாமல் கோவிலுக்கு வந்துவிடுங்கள். ஓம் சாய்ராம்.